ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விக்கெட். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோ கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டன் ஷாய் குருமா. இது வந்து பார்த்தீங்கன்னா முகல் பேஸ்ட் ரெசிபி. நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வந்து வித்தவுட் டொமேட்டோ இல்லாத ஒரு ரிச்சான ஒரு மட்டன் ஷாய் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ராயில் பண்ணிக்கிறேன் பேனில். பேன் வந்து ஹீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பைசஸ் ப்ராயில் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேவிங் தனியா, கொஞ்சமாக தனியா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கிராம்பு ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக பட்டை, மிளகு ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக காஞ்ச மிளகா காரத்துக்கு, அன்னாசிப்பூ ஒன்றே ஒன்று, ஃபைனலாக வந்து ஐம் ஆடிங் கஸ்தூரி மேத்தி. ஸோ இப்போ வந்து இந்த இன்க்ரீடியன்ட் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மணம் வர வரைக்கும் நல்லா வந்து வறுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வறுத்துட்டோம், நல்ல மணம் வருது, நல்ல வாசனை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துடுறேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ்லாம் நான் இந்த ஜாரில் போட்டுக்கிறேன். இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைக்கணும். க்ளோஸ் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. ஸ்பைஸ்லாம் வந்து வறுத்து அரைச்ச பவுட்ரு செம்மையாக இருக்குங்க. அந்த மட்டன் குழம்புக்கு பயங்கரமான ஒரு பவுட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஷாஹி குருமா வந்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மட்டனை வந்து நல்லா குக் பண்ணணும். நான் இந்த பேனில் ஒர்க் பண்ணுறேன். நார்மலாக நீங்கள் வீட்டில் பண்ணணுன்னா ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனில் வந்து நான் ஆடிங் ஆயில், ஸோ ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். பே லீஃப் மசாலா இலைன்னு சொல்லுவாங்க, அதை நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து அன்னாசிப்பூ, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவ் ஐ எம் யூஸிங் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப முக்கியம். இந்த மட்டன் ஷாஹி குருமா பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மனம் தான் ரொம்ப முக்கியம். நல்ல அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அவ்வளோ மனம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேடிங் மட்டன் என்கிட்ட இருக்கிறது போன்லெஸ் மட்டன். நீங்கள் போன் பேஸ்ட் மட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த மட்டனை இந்த மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து
நல்லா அந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி டைரக்ட் மெத்தட் ஆஃப் குக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் கன்சப்ஷன் வந்து கேஸ் காஸ்ட் வந்து நிறையாவும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் டேக் டைம் கன்சப்ஷன் 45 minutes 1 hour வரும் இட் வில் டேக் அந்த மீட் வந்து குக் ஆகிறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து ஹார்ட் மீட், அதாவது ரெட் மீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் டொமஸ்டிக்காக பண்ணுறீங்கன்னா குக்கரில் கூட நீங்கள் நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு குக்கரில் நீங்கள் வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் குக்கிங் வந்து பேன்லேயே அதில் யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் குக் ஆனதோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வா செம்மையாக இருக்குங்க. மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 90 minutes குக் ஆகிருக்கு மட்டனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டனில் போடுற முக்கியமான ஒரு பேஸ்ட் மட்டும்தான் நம்ம பண்ணணும். அதான் இப்போ அரைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மட்டனுக்கு வந்து திக்கனிங்க்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த சிக்னேச்சர் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் கிவ்ஸ் நைஸ் திக்னிங் அண்ட் வெரி ரிச் டேஸ்ட் ஃபார் த கிரேவி. ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா I'm going to add the curd. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், ஸோ இந்த ஆனியன்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். வந்து நம்ம வந்து இந்த திக்னிக்கான கிரேவி ரெடி பண்ணோம்ல, இப்போ இதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கிரேவி ஆட் பண்ணுறேன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் ஷாய் குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூரை நம்ம ஆட் பண்ணிட்டோம். பேசிக்லி ஏதாவது ஒரு பேசிக்லி இந்த மாதிரி ஒரு ரிச்சான ஒரு கிரேவிக்கெலாம் ஒரு திக்னிங் ஏஜென்ட் வேணும். ஒரு ரிச்சான ஒரு சில குருமாலாம் பார்த்திங்கன்னா கேஷ்யூ பேஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு சில குருமா வந்து கோகனட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, சவுத் இண்டியன் பேஸ்ட் குக்கிங்லாம். இது வந்து நம்ம வந்து நார்த் இண்டியன் பேஸ்ட்னால நம்ம ரொம்ப ரிச்சாக இருக்கணும். நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க மட்டன் பேஸ்ட் குருமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த மட்டன் ஷாய் குருமா பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம பாதாம் யூஸ் பண்ணியிருக்கோம், திக்னிங்க்கு கோல்டன் ப்ரௌன் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் கர்டு தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்ல ஒரு 2 கொதி வந்த அப்புறம் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் ஷாய் குருமா ரெடி. வா செமையாக இருக்குங்க. வா ஐயோ அப்படி இருக்கான் பாருங்க, செமையாக இருக்கான். அந்த ரோகன்னு நல்லா கொதிச்சு வந்தோடனே அந்த பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் மேலே சுருண்டு வந்திருக்கு அழகாக. செம்மையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி. இது ரெடி ஆகிடுச்சு, மட்டன் ஷாய் குருமா ரெடி. ஸோ நம்ம வந்து பவுலில் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ உங்கள் வீட்டில் கெஸ்ட்லாம் இருக்காங்க, இல்லை வந்து ஒரு வீக்கெண்ட் அப்படின்னா வந்து முக்கியமாக பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி மட்டன் ஷாய் குருமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்டு முக்கியமாக கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரிச் கிரேவி, ஸ்பைசி வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்காது. ஸ்பைசி வந்து மிட் லெவலில் தான் இருக்கும். ஏன்னா அந்த மட்டன் ஷாய் குருமா ரெடி. இது வந்து ஃபைனல் ஃபேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடிங் ஃபைன் கோல்டன் ப்ரௌன் ஆனியன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கார்னிஷு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி, ஜூலியன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர். இண்டியன் ஃபுட்ஸ்னாலே இதெல்லாம் ஒரு காமனான ஒரு கார்னிஷு. ஸோ
ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடிங் ரோகன். இந்த ரோகன் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் இந்த ஃபுட்ஸ்லலாம் கார்னிஷ் ஆட் பண்ணுவாங்க. இந்த ரோகன் பண்ணுறதுக்கு நல்ல குக்டு ஆயில், ஸ்பைசஸ்லாம் போட்டு குக்டு ஆயிலை வந்து நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா தட் இஸ் கால்டு ரோகன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் ஷாய் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ டேஸ்ட் பண்ணணும். மட்டன் ஷாய் குருமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா, ரைஸ் இதோடலாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா அது ரெடியாக இருக்கும் காம்பினேஷனு. நான் இப்போ வந்து ரைஸோட டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கான் பாருங்கள். எஸ், செம்ம டெம்டிங்காக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு கிரேவி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் ஷாய் குருமா நான் சாப்பிட போகிறேன். அந்த வெள்ளை சாத்தில் பிணைஞ்சு செம்மையாக இருக்குங்க. இந்த ஸ்பைசினஸ், அந்த ரிச்சினஸ்ஸு, ஸ்பைசினஸ், அந்த ரிச்னஸ்ஸு சும்மா பார்த்திங்கன்னா அந்த மட்டன் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த ஜீரகத்தூள், அந்த காஷ்மீரி சில்லி பவுடர், அந்த டேஸ்ட்லாம் அப்படியே ஃபீல் ஆகுது. மறக்காமல் இந்த மட்டன் ஷாய் குருமா உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அந்த இருந்து பை ஃப்ரம் ஷெஃப் விகே. இந்த மட்டன் ஷாய் குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.